எங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெரைட்டியாக பண்ணோம். ரூப் ஸ்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது நீங்கள் எல்லாருமே கடைகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். நாட்டு பசு சாணத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கும் சரி பாத் பவுடர். ஸோ இது வந்து பாத் பவுடராகவும் வச்சுருக்கோம், நாங்கள் பாத் சோப்ஸாகவும் வச்சுருக்கோம். நெய்யே ஒரு பெஸ்ட் மெடிசன். சுத்தமான நாட்டு பசுவோட நல்ல ஒரு ஆர்கானிக் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சாணத்தை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலாம், எப்படி பேப்பர் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெரைட்டியாக பண்ணோம். ஹோமங்களுக்கு நிறையா வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நாட்டு பசு சாண திருநீர். அந்த காலத்துலேருந்தே வந்து பாரம்பரிய முறைப்படி நாட்டு பசு சாணத்துலேருந்து தான் திருநீர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சின்னதாக ஒரு பூச்சி கடிச்சதுன்னா கூட திருநீர் தான் பூசுவாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுத்தமான நாட்டு பசு சாண திருநீர் நம்மக்கிட்ட இருக்குது. இது பண்ணி முடித்தோடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தூப் ஸ்டிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது நீங்கள் எல்லாருமே கடைகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வந்து கரித்தூளில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கரித்தூளில் வெறும் வாசனை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஊதுபத்தியோ இல்லை ஒரு தூப் ஸ்டிக்கோ கொளுத்துறதுக்கான பலனே உங்களுக்கு அளிக்காது. வெறும் அந்த இடம் வாசனையாக இருக்குமே தவிர உண்மையான பலன் என்னன்னா அந்த காற்றில் இருக்கிற மாசை சுத்தப்படுத்தணும், காற்றில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணணும், அண்ட் சாணத்தை எரிக்கிறதோட பலன் கிடைக்கணும். அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி சாணத்திலேயே வந்து தூப் ஸ்டிக்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட்லி ஹெர்பல், அக்னிஹோத்ரான்னு ஒன்று சொல்லுவோம். அது அப்படியே ஹோமம் பண்ண பலன் மட்டும் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ண என்ன வாசனை இருக்குமோ அந்த வாசனை மட்டும் கொடுக்கும். அதே மாதிரி ஹெர்பல்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீம், நொச்சி இதெல்லாம் போட்டு சுத்தமான சாம்பிராணி போட்டு நம்ம பண்ணுறது. அதை தவிர வாசனைக்காக 99% ஆர்கானிக்காகவும் 1% சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் போட்டு சாண்டல், ரோஸ், லாவெண்டர் அந்த மாதிரி மறிக்கொழுந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் போட்டு தூப் ஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய காம்போ பேக்ஸாக இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 பீஸ் பேக்ஸாக கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால எங்களுக்கு எக்கனாமிக்கலாக வந்து லார்ஜர் பேக்ஸில் வேணும்னு சொல்லிட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்ஸ் இப்போ வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தூப் ஸ்டிக்ஸ் இருக்குது. இது வந்து பஞ்சகவ்ய விளக்கு. இது சாணத்திலேயே பண்ணுற விளக்கு. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, வெரைட்டியில் நெய் ஊட்டு தான் ஹோமம் பண்ணுவாங்க. அதே பலனை இது குடிக்கும். ஏன்னா வந்து சாணத்தில் விளக்கு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நெய் விட்டு திரி போட்டு ஏற்றும் போது அப்படியே வீட்டில் வந்து ஹோமம் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய புகை வரும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும். இது வந்து விளக்கு. அதே மாதிரி இது எங்களோட அகர்பத்தி. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரித்தூளில் செய்யப்பட்ட அகர்பத்தி இல்லாமல் இதை வந்து நாட்டு பசு சாணத்தில் பண்ணது. இதுலேயும் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரோஸு, சாண்டல், லாவெண்டர் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களோட ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். நாட்டு பசு சாணத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கும் சரி, இல்லை நவராத்திரி கொலுவில் வைக்கணுன்னாலும், இல்லை உங்கள் பூஜை அறையில் வைக்கணுன்னாலும் சரி, எங்ககிட்ட இது ஒன்று 5 சைஸஸில் இருக்குது. கார் டேஷ்போர்டில் வைக்கக்கூடிய 3 இன்ச் விநாயகர்லேருந்து இவ்வளோ பெரிய சைஸ் வரையும் இருக்குது. இதுவும் கம்ப்ளீட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஏன்னா சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி தான் நம்ம நிறைய விஷயங்களை ஆரம்பிப்போம். நல்ல பூஜைகளோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு உகந்த விநாயகராக இருப்பார். ஏன்னா இது ஃபுல்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் சாணத்திலேயே ஒரு மோல்டில் வச்சு நாங்கள் தயாரிக்கக்கூடியது. ஸோ பூஜை ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வீட்டுக்கே வந்து நாட்டு மாடை வச்சு பூஜை பண்ணணுன்னாலும், இல்லை எங்கள் கோசாலையில் வந்து நீங்கள் நாட்டு மாடை வச்சு பூஜை பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அகத்திக்கீரை கொடுக்கணும், இல்லை மாடுக்கு தீவனம் கொடுக்குறோன்னாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அமாவாசை காலங்கள்லையும் சரி, துவாதசி, ஏகாதசி அந்த டைமில் கொடுக்கணுன்னாலும், இல்லை மாலை பட்சம், ஆடி வெள்ளி, தை வெள்ளி அந்த டைமில் கொடுக்கணுன்னாலும் மாடுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு எங்கள் கோசாலைக்கு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடிய பர்சனல் கேர் ஐட்டம்ஸ். இது நாங்கள் வந்து சாணத்தோட சாம்பல்லேருந்து எடுத்து பண்ணக்கூடிய பல்பொடி. நம்ம திருநீர் செய்கிறோம் இல்லையா, அதில் வர்ற ஒரு சாம்பலை எடுத்து அதில் உப்பு, கிராம்பு, ஓமம், பச்சை கற்பூரம், அதாவது நம்ம பல்லுக்கும் எகருக்கும் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த பல்பொடி செய்கிறோம். முக்கியமாக இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து பேஸ்ட் வந்து பாதி வந்து விழுங்கிடுவாங்க, மீதியை தான் துப்புவாங்க. ஸோ நிறைய கெமிக்கல் இருக்கக்கூடிய பேஸ்ட் அவங்க முழுங்கிறதுனால ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலம்பரை எம்டி ஸ்டொமக்கில் அதை பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான டூத் பவுடர் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்களோட பஞ்சகவ்யா பாத் பவுடர். ஸோ இது வந்து பாத் பவுடராகவும் வச்சுருக்கோம், நாங்கள் பாத் சோப்ஸாகவும் வச்சுருக்கோம். ஸோ இதுலேயே வந்து நுரை வரக்கூடிய சோப் இருக்குது, நுரையே இல்லைன்னா 100% நேச்சுரல் சோப்ஸும் இருக்குது. காஸ்டிக் சோடா மட்டும் ஆட் பண்ணி சுத்தமான கோகோனட் ஆயிலில் பண்ணக்கூடிய சோப்ஸும் இருக்குது. ஸோ இதிலே வேரியன்ட்ஸும் நிறையா இருக்குது. நாங்கள் வந்து விபூதி சோப் பண்ணுறோம், மில்க் சோப் பண்ணுறோம், பஞ்சகவ்யா சோப்பு, அதை தவிர குப்பமேனி, நீம்,
இந்த மாதிரி சாண்டல், இந்த மாதிரி வேரியஸ் சோப்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சோப்பு யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சோப் நாங்கள் யூஸ் பண்ணிடுறோம், வெளியே ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால இந்த மாதிரி பாடி வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷாக நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதே சோப் வந்து இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சின்ன பாடி வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷ் ஆஃபீஸ்க்கெலாம் கூட கேரி பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாய்ஸ்சரைசர். இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஷியா பட்டர்லாம் போடாமல் ஒரிஜினலான எங்களோட பசு நெய்யில் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர். இதுவும் சரி 100 டைம்ஸ் வாஷ்டு க்ரீம், என்னோட நைட் க்ரீம் இருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் எந்த கெமிக்கலும் இல்லை, வெறும் நெய் தான். இது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் சாப்பிட்டா கூட ஒன்றும் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வராதுங்கிற அளவுக்கு அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கீ வந்து 7 layers ஆஃப் த ஸ்கின் சொல்லுவாங்க. 3 primary layers அண்ட் டோட்டலி 7 சப் லேயர்ஸோடு சேர்த்து 7 layers இருக்குது. 7 layers ஆஃப் த ஸ்கின்லையும் பெனிட்ரேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இது ஸ்கின்க்கு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்களோட லிப் பாம். அகெயின் எங்களோட நெய்லேயே வந்து நாங்கள் பண்ணக்கூடிய லிப் பாம் இது. இதுவும் 100% நேச்சுரல். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. நீங்கள் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வந்து ஃபுட் கிரேடாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், இல்லைன்னா வந்து குளிர்காலங்களில் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப வெடிச்சு போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த நேச்சுரலான எங்களோட லிப் பாமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தவிர இது வந்து எங்களோட பெயின் ரிலீஃப் ஆயில். நான் சொன்ன மாதிரி நெய் வந்து பெனிட்ரேட் பண்ணுவோம், நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் பண்ணி நம்ம மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும் போது இதில் வந்து நாங்கள் வந்து நீலகிரி தைலம், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எந்த பெயின்னாலும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் வந்து பேக் பெயின் இருக்குன்றாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நெக் பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க, வயசானவங்களுக்கு முட்டு வலி இருக்கும். இது ஆக்சுவலி வயசானவங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் கிஃப்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வயசு காலத்தில் அவங்களுக்கு வேறு எந்த கிஃப்ட்டுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு முட்டு வலி தைலம் கொடுத்தீங்கன்னா அவங்க டெஃபினெட்லி உங்களை டெய்லி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த நெய்யில் பண்ணக்கூடிய எங்களோட முட்டு வலி தைலம். அதை தவிர நான் சொன்ன மாதிரி இது எங்களோட பஞ்சகவ்ய மருந்துகள். ஆக்சுவலி வந்து நெய்யே ஒரு பெஸ்ட் மெடிசன். சுத்தமான நாட்டு பசுவோட நல்ல ஒரு ஆர்கானிக் தீவனமாக கொடுப்போம். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இன்ஜெக்ஷன் போட்டு தான் மாடுக்கு பால் கறக்குறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எங்களோட மாடோட ஹெல்த்துக்காகவே நாங்கள் இருக்கிறதே நல்ல ஆர்கானிக்கான நல்ல ஒரு சத்தான தீவனம் கொடுக்குறோம். அந்த மாதிரி மாடுகள்லேருந்து பாலை கறந்து அதை தயிராக்கி அந்த தயிர்லேருந்து நாங்கள் வெண்ணெய் எடுத்து நெய் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாமே க்ரீம் செப்பரேட்டரில் மட்டும்தான் போடுறாங்க, பாலை தயிராக்கிற ப்ராசஸே யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம பாரம்பரிய முறைப்படி தயிர் பண்ணி அந்த தயிரை வந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயிலேருந்து செய்யக்கூடிய சுத்தமான பசு நெய். இதை டெய்லி 1 ஸ்பூன் எம்டி ஸ்டொமக்கில் கன்சியூம் பண்ணாலும் நல்லது. இதை வந்து குழந்தைங்களுக்கு தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து குழந்தைங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் இந்த வந்து நாட்டு பசு நெய் யூஸ் பண்ணுறோம். அதை தவிர இது வந்து பஞ்சகவ்ய நெய், பஞ்சகவ்யமும் இதில் இருக்கும். இதுவும் ஒரு சிறந்த மருந்து. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஐசோர் இருக்குது அப்படிங்கிற போது கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணால் நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களுக்கு, இல்லை பாடி அண்ட் ஐ ரொம்ப ஹீட் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நாங்கள் வந்து பஞ்சகவ்யமில் பண்ணக்கூடிய மருந்து. அதை தவிர எங்ககிட்ட பஞ்சகவ்யா ஃபர்டிலைசர்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, சின்ன காய்கறி தோட்டம் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், பூச்சி விரட்டி இதெல்லாமும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஃப்ளோர் கிளீனர், கோமூத்திரத்தில் பண்ணுற ஃப்ளோர் கிளீனர். அந்த காலத்துலேருந்தே நீங்கள் பழைய மூவிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கோமியம் தெளிப்பாங்க. ஸோ அது வந்து நல்ல துஷ்ட சக்தியெல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஒரு பிலீஃபு. ஆன் டாப் ஆஃப் இட் நாங்கள் லெமன் கிராஸ்லாம் போட்டு பண்ணுறதுனால இதை வச்சு டெய்லி நீங்கள் வீடை முழுகினாலே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கரப்பாம்பூச்சியெல்லாம் கண்டிப்பாக வரதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு அந்த துஷ்ட சக்தியெல்லாம் விலகுங்கிற ஒரு இதுவும் இருக்குது, பெனிஃபிட்டும் இந்த ஃப்ளோர் கிளீனரில் இருக்குது. அது தவிர டிஷ் வாஷ் பவுடர் இருக்குது. நம்ம வந்து பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு குழந்தைங்களுக்கான பாத்திரத்தில் ஒரு பிசுக்கும் இருக்க போகிறதில்ல, பட் வந்து நேச்சுரலான ஒரு டிஷ் வாஷ் பவுடர் போட்டு நீங்கள் தேய்க்கலாம். அதே மாதிரி பூஜை பொருட்கள், பித்தளை பாத்திரம் வச்சுருப்போம், வெள்ளி பாத்திரம் வச்சுருப்போம், வெண்கலம் அண்ட் காப்பர் பாத்திரம் இருக்கும். மண் பாத்திரங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கெமிக்கல்ஸ் போடாமல் 100% நேச்சுரலான எங்களோட டிஷ் வாஷ் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ரீசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். சாணத்தை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலாம், எப்படி பேப்பர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய யூனிவர்சிட்டிஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு போய் கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்,
மாடுனாலே எல்லாரும் வந்து பால், தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர் அவ்வளோதான் நினைப்பாங்களே தவிர அது தவிர அவங்க யாரும் எதுவும் யோசிச்சதில்லை. ஆனால் கறவை இல்லாத ஒரு மாடு அதோட சாணத்தை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னாலும் இட் இஸ் ஜஸ்ட் அன் ஓல்டு வைன் இன் த நியூ பாட்டில். ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, சாணத்தை வீட்டில் முழுகுவாங்க, அதை வச்சு வரட்டி தட்டுவாங்க, அதை வச்சு அடுப்பு எரிப்பாங்க, அடுப்பு எரிச்சு அந்த சாம்பலில் பல் தேய்ப்பாங்க, அதுலேயே பாத்திரம் தேய்ப்பாங்க. ஸோ அதையே தான் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால 100% நேச்சுரலாக இருக்கும். இதை நாங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் பர்சனல் ஹெல்த். இதை உபயோகிக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஹெல்த் வந்து பெட்டர் ஆகும். ஏன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு. அந்த ஸ்கின்ல ஒரு போடுற மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சோப்பாக இருக்கட்டும், ஒரு பல்பொடியாக இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். அகர்பத்திலாம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு இது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து சாணத்தில் பண்ணதுனால. ஸோ பர்சனல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. நீங்கள் ஒரு ஏர் பொல்யூஷன் பண்ணுறதில்ல, ஒரு வாட்டர் பொல்யூஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா கெமிக்கல்ஸை நீங்கள் வந்து ஒரு எரிக்கிற போது ஏர் பொல்யூட் ஆகுது. கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணியில் விடும்போது, லைக் ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைனேஜில் விடும்போது அது அகெயின் வாட்டர் பொல்யூட் ஆகுது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸாக இருக்கிறதுனால பொல்யூஷனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். மூணாவது வந்து ஒரு ஃபார்மர் நாட்டு மாடு வச்சிருக்காரு, கறவை இல்லாத மாடு, எப்படி அவர் பராமரிப்பார்? ஏன்னா அவர்கிட்ட வந்து இந்த பால் இல்லை. அப்படிங்கிற போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணணுங்கிறது அர்பன் பாப்புலேஷனுக்கு நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வில்லேஜஸில் போய் ரூரல் பீப்புளுக்கு இதுக்கான ட்ரைனிங் கொடுத்தேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட யாருமா இதெல்லாம் வாங்க போகிறாங்க, இந்த திருநீர்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தின்னு வாங்க மாட்டாங்க, இல்லை இந்த பல்பொடியெல்லாம் இந்த ஊர்லேயே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்ததுனால we wanted to do it in the reverse way. ஸோ டிமாண்டை நிறைய கிரியேட் பண்ணால் இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நாளை பின்ன இதில் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒரு சஸ்டைனபிள் லிவிங்க்கு வந்து இது ப்ரமோட் பண்ணும். அப்படிங்கிறதுக்காக we are encouraging lot of people to use so that a farmer with a cow will be able to maintain it sustainably. So that's the third point. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, நிறைய நாட்டு மாடு இனங்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. நான் சொல்ற மாதிரி துறிஞ்சல் திருவண்ணாமலைக்கு இருக்கு, செங்கல்பட்டு குட்டை, திருவள்ளூர் குட்டை, சித்தூர் குட்டை, தஞ்சாவூர் குட்டை, இந்த மாதிரி ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு ப்ரீட் இருக்கு. அந்த ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் தே ஆர் நாட் மில்ச் இன் கெப்பாசிட்டி. அவங்களோட பால் வர்க்கம் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம அழிஞ்சிட்டு வர மாடுகளை மீட் எடுக்கிறதுக்கு இந்த சாணம் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால இவென்ச்சுவலி இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா இதை வச்சே நம்ம வந்து நிறைய நாட்டு மாடு இனங்களை வந்து கன்சர்வ் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான ஒரு கோலாக இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் நிறைய அவேர்னஸ் செஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, எல்லாருமே வந்து இந்த காஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எந்த மாதிரி விதத்தில் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த நாட்டு மாடை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை நாட்டு மாடு இனங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், இல்லை இந்த மாதிரி மாடுகளை வந்து பார்க்கணும், இல்லை நீங்கள் பராமரிப்பு பண்ணுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.